ஆமென். இந்த நாளிலும் தியானத்திற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். இந்த வசனம் நாம் நன்றாக அறிந்தது. வேதத்துல சொல்லப்பட்ட முதலாவது அற்புதம் கானாவூர் கல்யாணத்தை குறித்த காரியம். அந்த கானாவூர் கல்யாணத்துல அந்த கல்யாண வீட்டுல திராட்சரசம் குறைவுபட்டு போனது என்று சொல்லி நாம் காண்கிறோம். அங்கே திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது மரியாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்து சொல்றாங்க, இந்த இடத்துல இருக்கிற திராட்சரசம் தீர்ந்து போய்விட்டது, திராட்சரசம் இல்லை என்று சொல்றாங்க. திராட்சரசம் இல்லை என்று சொன்ன பொழுது இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். இப்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன பிற்பாடு மரியாள் என்ன செய்யறாங்க? அந்த வேலைக்காரரிடத்துல சென்று அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றால். பாருங்க, இந்த இடத்துல ஒரு கல்யாண வீட்டை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு குறைவு உண்டானது. அந்த குறைவு உண்டான பொழுது என்ன செய்யறாங்க? முதலாவது யார போய் பார்க்கிறாங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை, என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்ன உடனே அந்த ஸ்திரீ போய் என்ன பண்றாங்க? வேலைக்காரர் இடத்துல சொல்றாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவராக இயேசுவின் இடத்துல போய் கேட்கிறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? என் வேலை இன்னும் வரவில்லை. இன்றைக்கு நாமும் கூட அநேக காரியத்தை நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவர் இடத்துல கேட்கிறோம். ஆண்டவர் இடத்துல கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு சில நேரத்துல சில காரியங்களுக்கு உடனே பதில் கொடுக்கிறார். சில காரியங்களுக்கு ஆண்டவர் பதில் தர மாட்டேன்னு சொல்லிடுவார். ஆனா சில நேரங்கள்ல ஆண்டவர் என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லுகிறார். அப்ப அவருடைய வேலை இன்னும் வரவில்லைன்னா நம்ம இப்ப எப்படிப்பட்ட ஒரு நாட்கள்ல இருக்கிறோம்? நாம் காத்திருப்பின் நாட்கள்ல இருக்கிறோம். இந்த வருடத்தினுடைய கடைசியில நாம வந்திருக்கிறோம். இந்த வருடத்தின் ஆரம்பத்துல ஆண்டவர் பல வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த வாக்குத்தத்தங்கள் இன்னும் நிறைவேறாத ஒரு சூழ்நிலை அநேகருடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. அந்த வாக்குத்தத்தங்களை வைத்து நாம் இன்னும் என்னதான் செஞ்சிட்டு இருக்கோம்? நாம் ஜெபிச்சிட்டு தான் இருக்கோம். ஆனால் ஏன் நம்முடைய ஜெபங்களுக்கு இன்னும் பதில் கிடைக்கல அப்படின்னா, ஆண்டவருடைய வேலை இன்னும் வரவில்லை. ஆண்டவருடைய வேலை வரும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வாரா? நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமா செய்வார். அப்ப சில காரியத்தை நாம் கேட்டதும் அவர் செய்வார். சில காரியங்கள் அவர் செய்கிறதற்கு கால தாமதம் ஆகிறது என்றால் அவருடைய வேலை இன்னும் வரவில்லை. அவருடைய வேலை வர்ற வரைக்கும் என்ன செய்யணும்? நாம் காத்திருக்கணும். இப்ப இந்த காத்திருப்பின் நாட்கள் என்பது மிகவும் கடினமான காரியம். நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கிடைச்சிருச்சுன்னா நமக்கு சந்தோஷம். நம்ம தகப்பன் இடத்துல நம்ம ஏதோ ஒரு காரியத்தை கேட்கிறோம், நம்முடைய அப்பா நமக்கு அதை வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு உடனே பயங்கர சந்தோஷம். அதே போலதான் நாம் ஆண்டவர் இடத்துல கேட்கிற காரியத்துக்கு உடனே பதில் கிடைச்சிச்சுன்னா நமக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் தான். ஆனால் ஆண்டவர் இடத்துல கேட்ட காரியத்துக்கு பதில் உடனே கிடைக்கல அப்படின்னா அந்த இருதயம் எப்படி ஆயிடும்? சோர்ந்து போயிடும். அநேக நாட்கள் காத்திருப்பது என்ன செய்யுமாம்? இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும் பொழுது அது எப்படி இருக்கும்? ஜீவ விருட்சம் போல இருக்கும். இன்றைக்கும் நாம் என்ன செய்யறோம்? அநேக நாட்கள் காத்திருக்கிறோம். அநேக நாட்கள் காத்திருப்பது நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சோர்வு வருகிறது. ஆனால் நிச்சயமாகவே தேவன் என்ன செய்வாராம்? நாம் விரும்பின காரியத்தை அவர் தருவார். நாம் விரும்பின காரியத்தை அவர் தரும் பொழுது அது எப்படி இருக்குமாம்? ஜீவ விருட்சம் போல இருக்கும். இந்த காத்திருப்பின் நாட்கள்ல நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை தான் யோவான் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பார்க்கிறோம். நாம் திரும்ப அந்த வசனத்தை வாசிப்போம். யோவான் 2:5. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். இந்த காத்திருப்பின் நாட்களில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லி இருக்கு? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள்.
அந்த வீட்டுல திராட்சை ரசம் குறைவாயிருக்கு. அப்ப ஏதோ ஒரு ஆசீர்வாத குறைபாடு அந்த வீட்டுல இருக்கு, கல்யாண வீட்டுல. அப்ப என்ன செய்யறாங்க, அந்த ஆசீர்வாதம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி அவங்க காத்திருக்கிறாங்க. அந்த நாட்கள்ல மரியாள் என்ன சொல்றாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அப்ப நாமளும் இன்னைக்கு காத்திருப்பின் நாட்கள்ல இருக்கிறோம். இந்த காத்திருப்பின் நாட்களில் நாம் செய்ய வேண்டிய காரியம், அவர் நமக்கு எதை சொல்லுகிறாரோ அதன்படி நாம் என்ன செய்யணும், செய்யணும். அதன்படி நாம் செய்யும் பொழுதுதான் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், நிறைவேறும். அப்போ நம்ம அநேக நாட்கள் காத்திருக்கிறோம் அப்படின்னா, இந்த காத்திருப்பின் நாட்கள்ல முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். இப்ப தேவன் நம்மிடத்துல ஒரு காரியத்தை சொல்லிட்டார் அப்படின்னா அவர் செய்யாம இருக்க மாட்டார். அவர் சொன்னா அவர் நிச்சயம் செய்வார். அவர் வாக்குத்தத்தத்தில் அவர் உண்மை உள்ளவர். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அவர் சொன்னா என்ன செய்வாரு, அவர் நிச்சயமா செய்வார். ஒருவேளை அவர் செய்ய மாட்டார்னா அவர் என்ன பண்ணிருக்க மாட்டாரு, சொல்லியே இருக்க மாட்டார். ஆனால் தேவன் நமக்கு என்ன பண்ணிருக்கார், நம்மோடு கூட பேசியிருக்கிறார், நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். நம்ம சோர்ந்து போன நேரத்துல அவருடைய வார்த்தை நமக்கு நேராக கடந்து வந்தது. அந்த வார்த்தை நமக்கு ஆறுதலை கொடுத்தது. அப்படி என்றால் தேவன் நம்மோடு கூட அந்த வார்த்தையை கொண்டு பேசி இருக்கிறார். அப்ப அந்த வார்த்தை பேசி இருக்கிறார் அப்படின்னா அது நிச்சயமா நிறைவேறும். அவர் சொன்னா செய்வார். அவர் செய்ய மாட்டார்னா அவர் என்ன செய்ய மாட்டாரு, சொல்லவே மாட்டார். ஆனா அநேக நாட்கள் காத்திருப்பது என்பது உண்மையிலேயே ஒரு கடினமான காரியம்தான். ஆனால் அதிகமா காத்திருக்கிறோம்னா நம்ம அதிக பாக்கியவான்களாய் இருக்கிறோம். தலைமுறையாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்த காரியத்தை சொல்லும்படியாக தான் இந்த காத்திருப்பின் நாட்கள். அப்ப அதிகமா காத்திருக்கிறோம் அப்படின்னா நம்ம சோர்ந்து போகணும்னு அவசியம் இல்ல. தேவன் ஏதோ ஒரு பெரிய காரியம், தேவன் ஏதோ ஒரு பயங்கரமான காரியம், இந்த உலகம் அறியாத காரியம், இந்த உலகத்தினுடைய கண்களுக்கு ஆச்சரியமான ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். அதனாலதான் அந்த காத்திருப்பின் நாட்கள் மிக கடினமாக இருக்கிறது. அதனாலதான் அந்த காத்திருப்பின் நாட்கள் மிகவும் அதிகமான நாட்களாக இருக்கிறது. ஏன் இந்த அதிகமான நாட்கள் என்று சொல்லி நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின பிற்பாடு அவர் சில நாட்கள் அல்ல, மாதங்கள் அல்ல, அவர் வருடங்களாக காத்திருந்தார் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப அத்தனை வருடங்கள் அவர் காத்திருந்தார் அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில உலகத்துல எந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலும் செய்யப்படாத ஒரு அதிசயமான காரியத்தை தேவன் செய்தார். 100 வயதுல ஆபிரகாமுக்கு தேவன் குழந்தையை கொடுத்தார். சாராளுடைய செத்து போன கற்பம் மீண்டுமாக உயிரடைந்தது என்று சொல்லி நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப எந்த காரியம் இந்த உலகத்துல நடக்காத காரியமோ அப்படிப்பட்ட பயங்கரமான காரியத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். அதனாலதான் இந்த காத்திருப்பின் நாட்கள். அதனாலதான் நாம அநேக நாட்கள் காத்திருக்கிறோம். அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில இத்தனை பாடுகள், அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில இத்தனை உபத்திரவங்கள். ஏன் என் வாழ்க்கையில் இத்தனை பாடுகள், ஏன் என் வாழ்க்கையில் இத்தனை உபத்திரவங்கள், நான் இத்தனை நாட்களாக ஜெபிக்கிறேனே, எனக்கு ஏன் இன்னும் பதில் வரவில்லை என்று சொல்லி நாம் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. நாம் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம், நம் தேவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். ஆபிரகாம் என்ன செய்தார், அந்த காத்திருப்பின் நாட்களில் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது போல, தேவன் எதை சொன்னாரோ அதை செய்தது போல நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில இந்த காத்திருப்பின் நாட்கள்ல தேவன் நம்மிடத்துல எதை சொல்லுகிறாரோ அதை செய்யும்படியாக அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை நாம் செய்ய வேண்டும். அதை நாம் செய்யும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம் இன்றைக்கு அநேகர், என்னுடைய வாழ்க்கையில இந்த வருட ஆரம்பத்துல ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்தாரே, இந்த வருடத்தின் முடிவுக்கு நான் வந்து விட்டேனே, இன்னும் என்னுடைய வாழ்க்கையில இந்த வார்த்தை நிறைவேறவில்லையே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி ஒருவேளை நாம் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் காத்திருக்கிற நாம் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவன் நம்மிடத்தில் அந்த வார்த்தையை பேசி இருந்தார் என்றார், அவர் சொல்லி இருந்தார் என்றால் அவர் நிச்சயமா செய்வார். அவர் செய்யாம இருக்க மாட்டார். ஒரே ஒரு காரியம், காத்திருப்பின் நாட்கள் அவருடைய வார்த்தைக்கு நாம் என்ன செய்யணும், கீழ்ப்படிய வேண்டும். அப்படி நாம் கீழ்ப்படியும் போது உலகத்தினுடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும்படியாக நம்முடைய அறிவு கெட்டாத காரியம், நம்முடைய புத்தி கெட்டாத காரியத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார்.
இந்த காத்திருக்கும் நாட்களில் இன்னும் நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 7ஆம் வசனம், 8ஆம் வசனம். யோவான் 2, 6, 7, 8. யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2, 3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்பு காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, பாருங்க, இந்த இடத்துல ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். என்ன காரியம்? தண்ணீரை ஆண்டவர் எப்படி மாற்றி விட்டார்? திராட்சை ரசமாக மாற்றி விட்டார். இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் திராட்சை ரசம் வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? கிரேப்ஸ வாங்கி அதை பதப்படுத்தி அதுக்கப்புறம் அதை பிழிந்து அந்த சார அநேக நாட்கள் வைக்கும் பொழுதுதான் நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ருசியான ஒரு திராட்சை ரசம் கிடைக்கும். ஆனா இந்த இடத்துல இன்ஸ்டன்டா ஒரு திராட்சை ரசம் ரெடியானது. எப்படி இன்ஸ்டன்டா அந்த திராட்சை ரசம் ரெடியாச்சு? ஆண்டவர் தண்ணீரை என்னவா மாற்றுகிறார்? திராட்சை ரசமாக மாற்றுகிறார். எப்படி மாற்றுகிறார்? அதான் 7ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறோம். இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிரப்பினார்கள். பாருங்க, ஜாடி வெளியே யூதர்கள் என்ன செய்வாங்களா? வீட்டுக்குள்ள வரும்போது என்ன செய்வாங்க? தங்களுடைய காலை சுத்தம் பண்ணிட்டு தான் வீட்டுக்குள்ளே வருவாங்களாம். காலை சுத்தம் பண்றதுக்காக தண்ணீர் வைக்கப்பட்டிருக்கிற கச்சாடி தான் அது. அப்ப வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு கச்சாடி. அந்த கச்சாடியில இருக்கிற தண்ணீரை எதற்கு பயன்படுத்துவாங்க? கால் கழுவுறதுக்கு பயன்படுத்துவாங்க. அந்த கச்சாடியில ஆண்டவர் என்ன செய்ய சொல்லுகிறார்? தண்ணீரை நிரப்ப சொல்லுகிறார். இப்ப இந்த இடத்துல தண்ணீரை நிரப்ப சொன்னோடனே ஏன் அவர் அப்படி சொல்றாருன்னு என்ன செய்யல? அவங்க கேட்கவே இல்லை. ஒருவேளை வேலைக்காரர் கேட்டிருக்கலாம், இது கச்சாடி தானே, இது கால் கழுவுறதுக்கு வைக்கிற தண்ணி வைக்கிற அந்த கச்சாடி தானே, இதுல எதுக்கு நீங்க தண்ணீரை நிரப்ப சொல்றீங்கன்னு அவங்க கேட்டிருக்கலாம். ஆனா அவங்க கேள்வியே கேட்கல. ஏன் தெரியுமா அவங்க கேள்வி கேட்கல? மரியாள் போய் அவங்க கிட்ட என்ன சொல்லியிருந்தாங்க? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அதனாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த வேலைக்காரர் இடத்துல போயிட்டு இந்த கச்சாடிகளை தண்ணீர் நிரப்புங்கன்னு சொன்ன உடனே அவங்க எந்த ஒரு கேள்வியை கேட்காம என்ன செய்யறாங்க? நிரப்புறாங்க. நிரப்பின பிற்பாடு ஆண்டவர் என்ன சொல்லுகிறாருன்னு பாருங்க. நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரரிடத்தில் கொண்டு போங்கள். தண்ணீரை நிரப்ப சொல்றாரு. அந்த தண்ணீரை மொண்டு யார்கிட்ட கொண்டு போக சொல்றாரு? பந்தி விசாரிப்புக்காரன் இடத்துல கொண்டு போக சொல்றாரு. இப்பயும் அந்த வேலைக்காரங்க என்ன செய்யல? எதுக்கு தண்ணிய கொண்டு போய் குடுக்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இடத்துல என்ன பண்ணல? கேள்வி கேட்கவே இல்லை. ஆண்டவர் சொன்னாரா? ஆண்டவர் சொன்னபடியே செய்வோம் என்ன பண்றாங்க? அவங்க அதன்படியே செய்யறாங்க. அந்த மாதிரி அந்த தண்ணீரை எடுத்துட்டு போயிட்டு பந்தி விசாரிப்புக்காரன் இடத்துல கொடுத்த உடனே அடுத்து என்ன நடக்கிறது என்று பாருங்க. அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே என்று பந்தி விசாரிப்புக்கு தெரியாததினால் அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். பாருங்க, அந்த வேலைக்காரருக்கு மட்டும்தான் என்ன தெரியும்? இது தண்ணீர் திராட்சை ரசமாக மாறினது என்பது தெரியும். இந்த வேலைக்காரங்க கேள்வி கேட்கல. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதன்படி கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையின் படியே செய்தாங்க. அப்படியாக அவர்கள் செய்த பொழுது அந்த தண்ணீர் என்னவா மாறினது? திராட்சை ரசமாய் மாறினது. இந்த திராட்சை ரசம் எப்படி இருந்ததாம்? மிகவும் ருசியான ஒரு திராட்சை ரசமாக, ஒரு நல்ல திராட்சை ரசமாக இருந்தது என்று சொல்லி நாம் வேதத்துல வாசிக்கிறோம். இன்றைக்கு நாம் காத்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில பல குறைவுகள், நம்முடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகள், நம்முடைய வாழ்க்கையில பல பாடுகள். நாமும் கூட எப்பொழுது இந்த காரியங்கள் தீரும், எப்பொழுது என் வாழ்க்கையில் ஒரு மாறுதல் வரும், எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லி நாம் காத்திருக்கிறோம். இந்த காத்திருப்பின் நாட்கள்ல இல்ல 75 வயசுல
இல்ல. 75 வயசுல வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டார், காத்திருக்கிறார். அந்த காத்திருப்பின் நாட்கள்ல தேவன் என்ன செய்யறாரு? ஆபிரகாமை வந்து சந்திக்கிறார். ஆபிரகாமை சந்தித்து தேவன் என்ன சொல்லுகிறார்? நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிருன்னு சொல்றார். நீ உத்தமமா இருன்னு சொல்லி என்ன பண்றாரு? ஆண்டவர் வந்து ஆபிரகாம் இடத்துல சொல்லுகிறார். அப்ப 2வது காரியம், காத்திருக்கும் நாள்ல நாம் எப்படி இருக்கணுமா? அவருக்கு முன்பாக காத்து கொண்டிருக்கிற ஆபிரகாமை தேவன் சந்திக்கிறார். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை பெற்ற ஆபிரகாம் காத்து கொண்டிருக்கிறார். அந்த வாக்கு தத்தம் நிறைவேறவில்லை. இன்னும் அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும்படியாக அவர் காத்திருக்கிற நாளில் கர்த்தர் ஆபிரகாமை சந்தித்து நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிருன்னு சொல்றார். ஒருவேளை நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதாக ஒரு காத்திருப்பின் நாட்கள்ல இருக்கலாம். அநேக நாட்கள் காத்து கொண்டிருக்கலாம். அநேக நாட்கள் காத்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய இருதயம் என்ன செய்யும்? சோர்ந்து போகும். நம்முடைய இருதயம் சோர்ந்து போகும் பொழுது நமக்குள்ளாக பலவிதமான குழப்பங்கள், நமக்குள்ளாக பலவிதமான சோர்வுகள் நம்மை என்ன செய்யும்? ஆட்கொள்ளும். அப்படிப்பட்ட நேரத்துல கர்த்தர் என்னதான் செஞ்சிட்டு இருக்கிறாரு? நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார். என் மகளுக்கு நான் வாக்குத்தத்தம் கொடுத்தேனே, என் மகனுக்கு நான் வாக்குத்தத்தம் கொடுத்தேனே, வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட என் மகள் எப்படி இருக்கிறான்? வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட என் மகன் எப்படி இருக்கிறான்? அவன் என்னில் மகிழ்ச்சியா இருக்கிறானா அல்லது சோர்ந்து போய் இருக்கிறானா அல்லது என்னை மறுதலித்து விட்டானா என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவர் நம்மை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். ஆபிரகாமை தேவன் கவனித்துக் கொண்டே இருந்தார். அதே போலதான் காத்திருப்பின் நாட்களில் இருக்கிற நம்மையும் தேவன் என்ன செய்கிறாரு? கவனித்துக் கொண்டு இருக்கிறார். இந்த ஆபிரகாமின் இடத்துல தேவன் என்ன சொன்னார்? நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அப்ப நாமும் இந்த காத்திருப்பின் நாட்கள்ல எப்படி நடந்து கொள்ளணுமா? உத்தமமாய் நடந்து கொள்ள வேண்டும். தேவன் விரும்புகிற வண்ணமாக, தேவனுக்கு பிரியமானவர்களாக இந்த காத்திருப்பின் நாட்களில் நாம் என்ன செய்யணும்? நாம் நடந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 33:15, அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகளை எல்லாம் கவனித்திருக்கிறார். நம்ம ஆண்டவர் என்ன செய்கிறாரா? நம்முடைய செய்கைகளை கவனிக்கிறார். நம்முடைய இருதயங்களை உருவாக்கின கர்த்தர் நம்முடைய செய்கையை கவனிக்கிறார். நம்முடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார். அப்ப இந்த காத்திருப்பின் நாட்களிலும் கூட தேவன் என்ன பண்ணுவாராம்? நாம் என்ன செய்கிறோம், நாம் என்ன நினைக்கிறோம் என்று சொல்லி தேவன் அதை கவனித்து அவர் கேட்கிறவராக இருக்கிறார். லூக்கா 1:5, யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். பாருங்க, இந்த இடத்துல சகரியா எலிசபெத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களை குறித்து என்ன ஒரு சாட்சி இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது? அவர்கள் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறாங்க? நீதியுள்ளவர்களாய் நடந்துட்டு இருக்காங்க. அவங்களும் கூட யோவானை பெற்றுக்கொள்ளல. அவங்களும் என்ன பண்ணிருப்பாங்க? தங்களுடைய வாலிப நாட்கள்ல தங்களுக்கு ஒரு குமாரன் வேண்டும் என்று சொல்லி அவங்க ஜெபித்து கொண்டிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு இன்னும் என்ன கிடைக்கல? அவங்களுக்கு குமாரன் கொடுக்கப்படல. ஆனாலும் கூட கர்த்தர் அவர்கள் ஜெபித்த அந்த காரியத்துக்கு பதில் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணல? அவங்க சோர்ந்து போகல. அவங்க குற்றம் இல்லாதவர்களாய், அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் நடந்தார்கள் என்று சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் அதை தான் கவனித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது நாம் தேவனை ஆராதிக்கிறோமா? நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோமா? அல்லது ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையிலும் நாம் தேவனை ஆராதித்து, நாம் தேவனை மகிமைப்படுத்தி, நாம் தேவனை கனப்படுத்துகிறோமா என்று சொல்லி தேவன் சிந்தித்து பார்க்கிறார். ஒருவேளை எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும் போது நாம் என்ன செய்வோம்? தேவனை ஸ்தோத்திரிப்போம், தேவனை துதிப்போம், கர்த்தர் பெரியவர் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆனால் ஒன்றுமில்லாத சூழ்நிலையின் மத்தியிலும், இடுக்கமான சூழ்நிலையின் மத்தியிலும், கண்ணீரின் பாதையின் மத்தியிலும் நாம் எப்படி இருக்கிறோம் என்று சொல்லி தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நாம் இன்னும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளாத நேரத்தில் நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் குற்றமற்றவர்களாய் இருக்கிறோமா? நாம் நீதியுள்ளவர்களாய் இருக்கிறோமா? நாம் உத்தமர்களாய் நடக்கிறோமா என்று சொல்லி தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார். சங்கீதம் 84:11 சொல்லப்பட்டிருக்கும், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை வழங்காதிரார். அவர் நம்முடைய உத்தமத்தை கவனிக்கிறார். நாம் உத்தமமாய் நடந்தோம் அப்படின்னா ஆண்டவர் என்ன செய்வாரா?
நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாகவே நன்மையான காரியத்தை செய்வார். இதற்கு ஆதாரமாக ஒரு சில வசனங்களை பார்ப்போம். லூக்கா 2:25-26. லூக்கா 2:25-26. அப்பொழுது சிமியோனும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. பாருங்க, இந்த இடத்துல சிமியோனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருந்தது. என்ன வாக்குத்தத்தம்? கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே நீ மறிக்க மாட்டாய் என்ற வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதே மாதிரி சிமியோன் என்ன செய்தாரு? கிறிஸ்துவை கண்டார் என்று சொல்லி வேதத்துல நாம் வாசிக்கிறோம். அப்ப பாருங்க, அவர் வாக்குத்தத்தத்தை பெற்றார். அவர் ஒரு முதிர் வயதுள்ளவர். முதிர் வயது வரைக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக என்ன செய்தார்? அவர் காத்திருந்தார். அந்த காத்திருப்பின் நாட்களில் அவர் எப்படியாக நடந்தார் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது? நீதியாய் நடந்தார் என்று சொல்லி வேதத்துல பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் காத்திருப்பின் நாட்களில் நீதி உள்ளவர்களாய் நடக்கிறோமா என்று சொல்லி சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னாகமம் 32 அதிகாரம் 11 வசனம் 12 வசனம். என்னாகமம் 32 வசனங்கள் 11, 12. உத்தமமாய் என்னை பின்பற்றின கேனேசியனான எப்புன்னேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர எகிப்திலிருந்து வந்தவர்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியால் அவர்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதில்லை என்று ஆணையிட்டு இருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துல அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வருகிறார். அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் அழைத்து வருகிறார். அப்படியாக அழைத்து வரும் பொழுது 40 வருடம் அளவு அவங்க எங்க சுற்றி திரிறாங்க? வனாந்திரத்துல சுற்றி திரிறாங்க. அப்ப தேவன் அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தார். அந்த கொடுத்த வாக்குத்தத்தத்தை யார் சுதந்திரித்துக் கொண்டார்கள்? காலேபும் யோசுவாவும் தவிர வேற யாரும் என்ன செய்யல? அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கவில்லை. இந்த வசனத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த காலேபும் யோசுவாவும் தேவனுக்கு முன்பாக எப்படி நடந்தார்களாம்? உத்தமமாய் நடந்தார்கள். அப்ப வாக்குத்தத்தம் பட்ட காரியத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்றால் இந்த காத்திருப்பின் நாட்கள்ல நாம் எப்படி தெரியுமா நடக்கணும்? நாம் உத்தமமாய் நடக்க வேண்டும். நாம் உத்தமமாய் நடக்கும் பொழுது தேவன் நிச்சயமா நமக்கு என்ன செய்வாரு? நமக்கு நன்மையை வழங்குவார். ஒருவேளை காத்திருப்பின் நாட்கள்ல நம்முடைய இருதயம் சோர்ந்து போகிறது என்றால் அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு காரியத்துக்காக ஜெபிச்சிட்டு இருப்போம். இந்த காரியம் இப்படிதான் நடக்கும், இந்த மனுஷன் தான் எனக்கு உதவி செய்யணும் நாம நினைச்சிட்டு இருப்போம். அந்த குறிப்பிட்ட மனிதன் நமக்கு உதவி செய்யாத பொழுது நமக்குள்ளாக என்ன வருகிறது? ஒரு சோர்வு வருகிறது. அப்போ நாம நினைக்கிற காரியத்தின்படி தேவன் செய்ய மாட்டார். வேற யாரோ ஒருத்தரை கொண்டு தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஒத்தாசையை அவர் அனுப்ப வல்லமையுள்ளவராயிருப்பார். ஒருவேளை நம்ம நினைப்போம், நம்ம டாக்டர்ஸ்ட போயிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தா நமக்கு சுகம் உண்டாகும் என்று சொல்லி நம் டாக்டர்ஸ் கிட்ட நம்ம ஓடி போவோம். டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டும் நமக்கு சுகம் கிடைக்கலன்னு நம்முடைய இருதயம் என்ன செய்கிறது? சோர்ந்து போகிறது. ஆனால் தேவன் அப்படி நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் செய்ய மாட்டார். தேவன் வித்தியாசமாக அவருடைய வழிகள்ல அவரே வந்து நம்மை தொட்டு அவர் சுகமாக்க அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அப்ப நம்ம சோர்ந்து போகிறோம்னா என்ன அர்த்தம்னா, நம்ம உலக பிரகாரமா நம்முடைய வாழ்க்கையில சாதாரணமா ஒரு காரியம் நடக்கும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஆனா நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில அப்படி ஒரு காரியம் நடக்காது. வித்தியாசமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வார். காத்திருக்கிற நாம் ஒரு நாள் எப்படி போவதில்லை? வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு பாடல் நாம் பாடுவோமா? காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே.
இயேசுவை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. காத்திருக்கிற நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நாம் அறிக்கை பண்ணுவோமா? நம்முடைய வாயினால் அறிக்கை பண்ணுவோம். இந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போது, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது, நான் இத்தனை நாட்கள் நான் காத்திருந்தாலும் கூட நான் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இயேசுவை நம்பி இருக்கிறேன், நான் இயேசுவை நம்பி இருக்கிறேன். என் இயேசு அற்புதமானவர், என் இயேசு அதிசயமானவர், என் இயேசு ஆச்சரியமானவர். என் இயேசுவால செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் இயேசுவால் எல்லாம் கூடும். அவர் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். அவருக்காக நான் காத்திருக்கும் பொழுது, அவரை நம்பி இருக்கும் பொழுது நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி நம்முடைய வாயினால் நாம் அறிக்கை பண்ணுவோமா? நாம் வாயினால் அறிக்கை பண்ண சாத்தான் நிச்சயமாகவே அவன் வெட்கப்பட்டு போவான். நம்முடைய வாழ்க்கையில பாடுகளையும் நம்முடைய வாழ்க்கையில உபத்திரவங்களையும் கொண்டு வந்து கொண்டிருக்கிற சத்துருடைய சகல கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே முறியடிக்கப்படும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே நாம் அறிக்கை பண்ணுவோம். தேவன் என் வாழ்க்கையில கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் என்று நான் அறிந்திருக்கிறேன். அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை அவருக்கு சித்தமான வழியில அவர் செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். என் தேவன் என் வாழ்க்கையில செய்ய நினைத்த காரியம் ஒரு நாளும் தடைப்படாது. அது நிச்சயமாய் நிறைவேறும். நான் என் வாழ்க்கையில் வெட்கப்பட்டு போவதில்லை. என் குடும்பத்தில் நான் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஊழியத்தில் நான் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இருக்கிற ஸ்தலத்தில் நான் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவன் எனக்கு சொன்னதை செய்வார். அவர் சொல்லியும் செய்யாதிருக்க மாட்டார். அவர் சொல்லியும் நிறைவேற்றாதிருக்க மாட்டார். அவர் எதை சொன்னாரோ அது என் வாழ்க்கையில நிறைவேறும், அது என் வாழ்க்கையில நிறைவேறும் என்று சொல்லி நாம் அறிக்கையிடுவோம். கடைசியாக ஒரு காரியம், சங்கீதம் 28:5. அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால் அவர்களை இடித்து போடுவார், அவர்களை கட்டமாட்டார். இந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால் அவர்களை இடித்து போடுவார், அவர்களை கட்டமாட்டார். அப்ப நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில கட்டப்படணும்னா நாம் செய்ய வேண்டிய காரியம், கர்த்தருடைய செய்கைகளை நாம் என்ன செய்யணும்? கவனிக்கணும். அவருடைய கரத்தின் கிரியைகளை நாம் கவனிக்கும் பொழுது நாம் என்ன செய்வோம்? நம்முடைய வாழ்க்கையில கட்டப்படுவோம். நம்முடைய வாழ்க்கையில நாம் கட்டப்பட வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்றால், முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் கர்த்தருடைய செய்கைகளை கவனிக்கணும். அவர் கரத்தின் கிரியைகளை என்ன செய்யணும்? கவனிக்கணும். நாம் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் வேதத்துல வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியத்தை செஞ்சார். ஆச்சரியமா அவர் எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செஞ்சாரு? அவர் மீட்டு கொண்டு வந்தார். அடுத்ததாக வனாந்திரத்துல எத்தனை நாட்கள் நடத்தினார்? 40 வருடம் அந்த ஜனங்களை நடத்தினார். அந்த லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு தேவன் மன்னாவை கொண்டு ஒவ்வொரு நாளும் 3 வேளை ஆண்டவர் என்ன செய்யறாரு? போஷிக்கிறார். அவங்க நான்வெஜ் தான் வேணும்னு கேட்ட பொழுது ஆண்டவர் அவங்களுக்கு காடையை கொடுத்து ஆண்டவர் அவர்களை போஷிக்கிறார். அவர்கள் தண்ணீர் தாகத்துக்கு கேட்ட பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு தண்ணீரை கொடுக்கிறார். ஒரு முறை கசப்பான தண்ணீரை அவர்கள் குடித்த பொழுது அந்த கசப்பான தண்ணீரை தேவன் மதுரமான தண்ணீராக மாற்றினார். இப்படி ஒரு நாள் 2 நாள் அல்ல, 40 வருட காலம் அளவும் தேவனே அவர்களை நடத்தினார். நமக்கு தெரியும், நம்முடைய குடும்பத்தை ஒரு மாதம் நடத்துவது நமக்கு எவ்வளவு கடினமான காரியம். நம்முடைய கரத்துல அந்த பொருளாதாரம் இல்ல அப்படின்னா நம்மால நம்முடைய குடும்பத்தை நடத்தி செல்வது அவ்வளோ கடினமான காரியம். அப்ப நம்ம குடும்பத்துல இருக்க 4 பேரை நடத்துறதுக்கே நமக்கு இவ்வளவு கடினமா இருக்குன்னா, ஆண்டவர் லட்சக்கணக்கான ஜனங்களை 40 வருடம் அளவும் அந்த வனாந்திரத்துல ஒரு குறையும் இல்லாம ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு? அவர்களை போஷித்து அவர்களை நடத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, ஆச்சரியமான காரியம் என்னன்னா, அவர்கள் போற்றிருந்த வஸ்திரம் என்ன செய்யல? பழமையாய் போனதில்லை. அவர்கள் பாத ரட்சைகள் என்ன செய்யல? தேய்ந்து போகல. ஒருவேளை ஒரு மனுஷன் அந்த வனாந்திரத்துக்குள்ள நுழையும் பொழுது அவருடைய வயது 1 இருந்திருக்கும். அந்த வனாந்திரத்தை விட்டு வெளியே வரும்போது ஒருவேளை வயது 40 இருந்திருக்கலாம். அந்த வஸ்திரம் வளர்ந்துச்சா என்னன்னு நமக்கு புரியல. ஆனா அவர்கள் போட்டிருந்த வஸ்திரம் என்ன செய்யல? பழமையாய் போனதில்ல. அவர்கள் பாதரட்சைகள் தேய்ந்து போனதில்ல. அவங்க வளர வளர வஸ்திரம் வளர்ந்துச்சா? அவங்க வளர வளர அந்த பாதரட்சையும் வளர்ந்துச்சா நமக்கு தெரியல. ஆனால் வேதத்துல சொல்லப்பட்ட வார்த்தை உண்மைதான். அவர்களுடைய வசை கொண்டு நடத்தினார். எவ்வளவு ஆச்சரியமா தேவன் நடத்தி இருக்கிறார். எவ்வளவு அற்புதமா இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி இருக்கிறார். இத்தனை அற்புதங்கள்,
இத்தனை அதிசயங்கள், இத்தனை அடையாளங்களை தேவன் செய்து இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க? அவர் செய்த நன்மைகள் என்ன பண்ணிட்டாங்க? மறந்துட்டாங்க. அவரை உத்தமமா பின்பற்றினது யார் மாத்திரம் தான்? 2 பேர். அந்த 2 பேர் தான் காலேபும் யோசுவாவும். அதனால்தான் அவங்க 2 பேர் மாத்திரம் தான் எங்க நுழைஞ்சு போனாங்க அப்படின்னு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அந்த கானானுக்குள்ள நுழைந்தார்கள். 20 வயதுக்கு மேற்பட்டவர்களாக அந்த வனாந்திரத்துக்குள்ள பிரவேசித்ததுல கானானுக்குள்ள நுழைஞ்சது அந்த காலேபும் யோசுவாவும் மட்டும்தான். மற்றவங்களை என்ன பண்ணிட்டாங்க? தேவனுடைய செய்கைகளை மறந்துட்டாங்க, முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வனாந்திரமான சூழ்நிலையை பார்க்கும் பொழுது, தண்ணீர் இல்லாத நேரத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் முறுமுறுத்ததுனால அவங்களால எங்க போக முடியல. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானான் என்ன பண்ண முடியல? அவர்களால பெற்றுக்கொள்ள முடியல. நாமும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது சில நேரம் நமக்குள்ளாக கேள்விகள் வருகிறது. கேள்விகளை ஆண்டவரிடத்துல கேட்கலாம், ஆனால் அது முறுமுறுப்பாக மாறக்கூடாது. அந்த முறுமுறுப்புகள் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு அது என்ன செய்யுமா? அது தடையாக இருக்கும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் மாறுபாடா இருக்கும் பொழுது, சூழ்நிலைகள் வித்தியாசமா இருக்கும் பொழுது, அதிகமாய் போராட்டங்களை, பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நம் செய்கைகளை நினைவு கூற வேண்டும். கர்த்தருடைய அதிசயங்களை தியானிக்க வேண்டும். இதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையில் அவர் எத்தனையோ நன்மைகளை செஞ்சிருப்பார். அந்த நன்மைகளை நினைவு கூற வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் செய்த நன்மைகளை நினைவு கூற வேண்டும். நம்முடைய முற்பிதாக்களுக்கு தேவன் எப்படிப்பட்ட நன்மைகளை செய்தார் என்று சொல்லி அதை